வாங்க வாங்க திருத்தலம் வாங்க, எங்கும் உங்க உள்ளத்தில அருள் பெறுவீங்க. வாங்க 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 திருத்தலம் வாங்க, எங்கும் உங்க உள்ளத்தில அருள் பெறுவீங்க. அன்பின் தலம், அருளின் தலம், பண்பின் தலம், இது இடைக்காட்டூர் திருத்தலம். அன்பின் தலம், அருளின் தலம், பண்பின் தலம், இது இடைக்காட்டூர் திருத்தலம். இயேசு அழைப்பேற்று அவர் அன்பு வழி சென்று புது வாழ்வு நாம் காணுவோம். இயேசு அழைப்பேற்று அவர் அன்பு வழி சென்று புது வாழ்வு நாம் காணுவோம். அதை நிறைவாக நாம் வாழுவோம். நிறைவாழ்விரு புது வாழ்விரு, நற்செய்தி ஒளியாக சமநீதி நெறியாக, இறை தந்தையின் அகமகிழ்ந்திட இறையரசினில் இக மலர்ந்திட, அதை நிறைவாக நாம் வாழுவோம். பரலோக தந்தாய் உன் புகழ் பாடுவோம், புது படைப்பாக எமை மாற்று அருள் வேண்டுவோம். பரலோக தந்தாய் உன் புகழ் பாடுவோம், புது படைப்பாக எமை மாற்று அருள் வேண்டுவோம். வரலாறு புதிதாக உருவாக்குவோம், அதில் வறியோரின் வருங்காலம் பலமாக்குவோம். வரலாறு புதிதாக உருவாக்குவோம், அதில் வறியோரின் வருங்காலம் வளமாக்குவோம். விடுதலையின் தீபங்களாய் விளிம்புகளே மையங்களாய், தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திரு இருதய ஆண்டவரின் இனிய பக்தர்களே, அகிலமெங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சி அன்பு நேயர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் இடைக்காட்டு திரு இருதய ஆண்டவருடைய திருத்தலத்திலிருந்து இனிய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் உரித்தாக்குகின்றோம். மானுட வாழ்க்கை என்பது இன்பமும் துன்பமும் நிறைந்தது. துன்பங்கள் இல்லாத வாழ்வு இல்லை, நெருக்கடிகள் இல்லாத வாழ்வு இல்லை, சிக்கல்கள் இல்லாத வாழ்வு இல்லை, பிரச்சனைகள் இல்லாத வாழ்வு இல்லை. ஆனால் இந்த துன்பங்களை நாம் சவால்களாக எப்பொழுது எதிர்கொள்வோம் என்றால், ஆண்டவர் நம் அருகில் இருக்கின்றார் என்கின்ற உண்மையை உணர்கின்ற பொழுது. இன்றைய திருவழிபாட்டின் மைய பொருள் நமக்கு இதைத்தான் உணர்த்துகிறது. உங்கள் துன்பம் இன்பமாக மாறும், உங்கள் துன்பம் துன்பமாக அல்ல, மாறாக அவை வெறும் சவால்களே. காரணம், நான் உங்களோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் இன்னும் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகின்றார். அவருடைய தொடர் பிரசனத்தின் அடையாளம் இந்த திருப்பலி நற்கருணை.
அதனுடைய இன்னொரு அடையாளம் இதோ இந்த திரு இருதய திருத்தலம், ஆண்டவருடைய திரு இருதயம். அவருடைய அன்பும் ஆறுதலும் அடைக்கலமும் நம்மோடு தொடர்ந்து இருக்கின்றது என்பதன் அடையாளமாக நாம் ஒப்புக் கொடுக்கின்ற இந்த தெய்வீக திருப்பலியிலே பக்தியோடு பங்கெடுப்போம். அவரது உடனிருப்பும் அவர் தருகின்ற ஆறுதலும் மகிழ்வும் நம்மை, நம்முடைய குடும்பங்களை நிறைவாக வழிநடத்தட்டும். நம் ஒவ்வொருவரையும் நம்முடைய குடும்பங்களோடு பிள்ளைகளோடு இணைத்து இந்த தெய்வீக திருப்பலியிலே நாம் ஒப்புக் கொடுப்போம். சிறப்பாக தேர்வுகள் முடிந்து அதனுடைய முடிவுகள் வெளியாகி கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்காக சிறப்பாக மன்றாடி ஆண்டவருடைய அல்கரம் அவர்களை நிறைவாக வழிநடத்த நாம் இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். இந்த தெய்வீக திருப்பலியை நாம் தகுதியான விதத்தில் ஒப்புக் கொடுக்க நமக்கு தடையாக இருக்கிற குறைகள், குற்றங்கள், பாவங்களுக்காய் மனம் வருந்தி மன்னிப்பை இறைஞ்சுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்னை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் அவரது மக்களாகி நம் மீது மனமிறங்கி நம் பாவங்களிலிருந்து நம்மை மன்னித்து நிலை வாழ்வுக்குள் நம்மை அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. வல்லமையின் ஊற்றே இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்து உமது வலப்பக்கத்தில் அமர்ந்திருப்பவரும் எமது மீட்பின் ஊற்றுமானவரிடம் எம்மை அழைத்து செல்வீராக. இவ்வாறு திருமுழுக்கினால் புதுப்பிறப்படைந்த நாங்கள் எங்கள் மீட்பர் தனது மாட்சியில் வரும்போது பேறு பெற்ற தன்மையால் அணி செய்யப்படுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18. இறை வார்த்தைகள் 9 முதல் 18 முடிய. பவுல் கொருந்து நகரில் இருந்தபோது இரவில் ஆண்டவர் பவுலுக்கு காட்சியில் தோன்றி, அஞ்சாதே, பேசிக்கொண்டே இரு, நிறுத்தாதே, ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன். எவரும் உனக்கு தீங்கிழைக்கப் போவதில்லை. இந்நகரத்தில் எனக்குரிய மக்கள் பலர் இருக்கின்றனர் என்று சொன்னார்.
அவர் அவர்களுக்கு 1 ஆண்டு 6 மாதம் இறை வார்த்தையை கற்பித்து அங்கேயே தங்கியிருந்தார். கல்லியோ என்பவர் அக்காயா நாட்டின் ஆட்சியாளராக இருந்தபோது யூதர்கள் ஒருமித்து பவுலை தாக்கி அவரை நடுவர் மன்றத்துக்கு கூட்டிக் கொண்டு வந்து, இவன் திருச்சட்டத்துக்கு எதிரான முறையில் கடவுளை வழிபடுமாறு மக்களை தூண்டிவிடுகிறான் என்றார்கள். பவுல் பேச வாயெடுத்த போது கல்லியோ அவர்களை நோக்கி, யூதர்களே, ஏதாவது குற்றமோ பழி பாவமோ இருக்குமாயின் நான் பொறுமையுடன் உங்கள் வழக்கை கேட்டிருப்பேன். ஆனால் இது சொற்களையும் பெயர்களையும் உங்கள் திருச்சட்டத்தையும் பற்றிய சிக்கலாய் இருப்பதால் நீங்களே பார்த்து கொள்ளுங்கள். இதில் நடுவராயிருக்க நான் விரும்பவில்லை என்று கூறி அவர்களை நடுவர் மன்றத்திலிருந்து துரத்திவிட்டார். உடனே அவர்கள் அனைவரும் தொழுகைக்கூட தலைவரான சொஸ்தேனை பிடித்து நடுவர் மன்றத்துக்கு முன்பாக அடித்தனர். ஆனால் கல்லியோ எதையும் பொருட்படுத்தவில்லை. பவுல் பல நாட்கள் கொரிந்துவில் உள்ள சகோதரர் சகோதரிகளிடம் தங்கியிருந்தார். அவர்களிடமிருந்து விடை பெற்று கொண்டு தம் நேர்த்திக்கடனை நிறைவேற்ற கெங்கிரேயா நகரில் முடிவெட்டி கொண்டு அக்கில்லா, பிரிஸ்கில்லா ஆகியோருடன் சிரியாவுக்கு கப்பலேறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. கடவுளே அனைத்துலகின் வேந்தர் நீரே. கடவுளே அனைத்துலகின் வேந்தர் நீரே. கடவுளே அனைத்துலகின் வேந்தர் நீரே. கடவுளே அனைத்துலகின் வேந்தர் நீரே. வேந்தர் நீரே. மக்களினங்களே களிப்புடன் கைகொட்டுங்கள். ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் உன்னதராகிய ஆண்டவர் அஞ்சுதற்குரியவர். உலகனைத்தும் ஆளும் மாவேந்தர் அவரே. கடவுளே அனைத்துலகின் வேந்தர் நீரே. வேந்தர் நீரே. வேற்று மக்களை நமக்கு அடிபணிய செய்கின்றார். அந்நிய நாடுகளை நம் தான் பணிய வைத்தார். நம் உரிமை சொத்தை அவர் நமக்கு தேர்ந்தளித்தார். அது அவர் அன்பு கூறும் யாக்கோபின் பெருமையாகும். கடவுளே அனைத்துலகின் வேந்தர் நீரே.
நீரே. ஆரவார ஒளியிடையே பவனி செல்கின்றார் கடவுள். எக்காலம் முழங்கிடவே உயிரே ஏறுகின்றார் ஆண்டவர். பாடுங்கள், கடவுளுக்கு புகழ் பாடுங்கள், நம் அரசருக்கு புகழ் பாடுங்கள். கடவுளே அனைத்துலகின் வேந்தர் நீரே. கடவுளே அனைத்துலகின் வேந்தர் நீரே. வேந்தர் நீரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. மெசியா பாடுபட்டு இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து மாட்சிமை அடைய வேண்டும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய தூய நற்செய்தி பிரிவு 16 வாழ்வு தரும் இறை வார்த்தைகள் 20 தொடங்கி 23 முதல் பகுதி வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்போது உலகம் மகிழும். நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். பிள்ளையை பெற்றெடுக்கும் போது தாய் தனக்கு பேறுகாலம் வந்துவிட்டதால் வேதனை அடைகிறார். ஆனால் பிள்ளையை பெற்றெடுத்த பின்பு உலகில் ஒரு மனித உயிர் தோன்றியுள்ளது என்னும் மகிழ்ச்சியால் தம் வேதனையை அவர் மறந்து விடுகிறார். இப்போது நீங்களும் துயருறுகிறீர்கள், ஆனால் நான் உங்களை மீண்டும் காணும்போது உங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும். உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது. அந்நாளில் நீங்கள் என்னிடம்
எதையும் கேட்க மாட்டீர்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஒருமுறை திருத்தந்தை 24ஆம் அருளப்பர் கர்தினால்மார்கள் பேராயர்கள் எல்லாம் ஒன்று கூடியிருந்த ஒரு பெரிய ஒரு கூட்டத்திலே அவர் ஒரு கேள்வியை எழுப்புகிறார். நற்செய்தி வெளிப்படுத்துகின்ற மையமான செய்தி என்ன என்ற கேள்வி அது. நற்செய்தி வெளிப்படுத்துகின்ற நற்செய்தியில் அடங்கியிருக்கக்கூடிய மையமான செய்தி என்ன என்று கேட்கிறார். அப்பொழுது மெர்சி என்ற கர்தினால் உடனடியாக பதில் சொல்கிறார். ஜாய், ஜாய் ஃப்ரம் த கிராஸ். சிலுவையிலிருந்து வருகின்ற மகிழ்ச்சி என்று பதில் சொல்கிறார். பிரியமானவர்களே, இயேசுவிடத்திலே நாம் வருகின்ற பொழுது நிச்சயமாக மகிழ்ச்சி இருக்கிறது, விடுதலை இருக்கிறது, ஆனந்த மக்களிப்பு எல்லாம் இருக்கிறது. ஆனால் இந்த மகிழ்ச்சி ஏதோ உணர்வு பூர்வமான ஒரு போதை போன்று ஒரு தற்காலிகமான மகிழ்ச்சி அல்ல, நிலைத்த மகிழ்ச்சி. நம்முடைய வாழ்க்கையிலே வருகின்ற துன்பங்களை எப்படி எதிர்கொள்வது, அந்த துன்பங்கள் நெருக்கடிகள் மத்தியிலே நாம் எப்படி நிதானத்தோடு மன உறுதியோடு அந்த சவால்களை எதிர்கொள்வது என்று அறிந்து கொள்ளாமல், அந்த பக்குவத்தை பெறாமல் நாம் இந்த உண்மையான மகிழ்ச்சியை பெற முடியாது. ஆனால் மனித மனம், மனிதர்கள் பெரும்பாலும் சராசரி நிலையிலே இந்த துன்பங்களை தவிர்த்துவிட்டு துன்பங்கள் இல்லாத ஒரு குறுக்கு வழியிலே மகிழ்ச்சியை பெறத்தான் முயல்கிறார். நம்முடைய திருத்தூதர்கள், இன்று மாபெரும் புனிதர்களாக இருக்கின்ற இந்த திருத்தூதர்கள், திருச்சபையினுடைய அடித்தளமாக முன்னோடிகளாக இருந்த புனிதர்களும் இந்த திருத்தூதர்களும் கூட இயேசுவோடு வாழ்ந்த அந்த 3 ஆண்டு கால தொடக்க காலத்திலே அப்படிப்பட்ட ஒரு பக்குவமற்ற ஒரு நிலையில் தான் அவர்கள் வாழ்ந்தார்கள். இயேசுவினுடைய அவருடைய ஈர்க்கின்ற அந்த ஒரு போதனைகளையும் அவருடைய புதுமைகளையும் பார்த்து எண்ணற்ற மக்கள் அவரை பின்தொடர்ந்த பொழுது அவர்கள் எல்லையற்ற மகிழ்ச்சி அடைகிறார்கள். நம்முடைய குருநாதர் இயேசு ஒரு நாள் விரைவாக அரசராக போகிறார், நம்முடைய நிலையெல்லாம் உன்னத நிலையாக மாறப்போகிறது என்று அவர்கள் கனவு கண்டார்கள். ஆனால் இயேசு தொடர்ச்சியாக நான் பாடுகளை சந்திக்கப் போகிறேன், சிலுவை சாவை கடந்துதான் உயிர்ப்பை நான் பெற வேண்டும் என்று அந்த பாடுகளையும் சிலுவை சாவை அவர் சொல்ல சொல்ல அவருடைய உள்ளத்திலே கலக்கம் ஏற்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான், கலங்கி போயிருந்த ஒரு சூழலில்தான் இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். என் மீது நம்பிக்கை வையுங்கள், உங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், அது உங்கள் துயர மகிழ்ச்சியாக மாறும். பிள்ளையை பெற்றெடுக்கின்ற பொழுது அந்த தாய் அனுபவிக்கின்ற அந்த பேறுகால வேதனையை நீங்கள் இப்பொழுது அனுபவிக்கிறீர்கள். ஆனால் அதே தாய் பிள்ளையை பெற்றெடுத்த பின்பு அடைகின்ற அந்த மகிழ்ச்சியை நீங்களும் உறுதியாக ஒரு நாள் அடைவீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுகிறார். உங்கள் மகிழ்ச்சியை யாரும் எதுவும் அப்பொழுது உங்களிடமிருந்து எடுத்துவிட முடியாது என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இயேசு சொன்ன இந்த வார்த்தைகளை அந்த நேரத்திலே சீடர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை, புரிந்து கொள்ளவில்லை, அவருடைய உள்ளம் கலக்கத்தில் தான். ஆனால் இயேசு கிறிஸ்து உயிர்த்து மீண்டும் வருவேன் என்று சொன்னவாறே அவர் உயிர்த்து அந்த பெந்தகோஸ்து நாளிலே அந்த தூய ஆவி அவர்களுக்குள் இறங்கி வந்த பிறகு
இந்த வார்த்தைகள் 100% அவருடைய வாழ்க்கையில் அது வெளிப்பட்டது. அறைகளை பூட்டிக் கொண்டு, உயிருக்கு பயந்து அறைகளை பூட்டிக் கொண்டு கிடந்தவர்கள், முடங்கி கிடந்தவர்கள் வெளியே வந்து துணிச்சலாக சொல்லுகிறார்கள், நீங்கள் சிலுவையில் அறைந்து கொண்ட இந்த நாசரேத்து இயேசுதான் கடவுளின் மகன் மெசியா என்று எத்தனை துன்பங்கள் இன்னல்களையும் சந்திக்க அவர்கள் தயாராகிறார்கள். இயேசுவுக்காக அந்த சான்று பகர்ந்த அந்த சான்று எத்தனை இன்னல்கள் அடைத்தாலும் அந்த இன்னல்களை அவர்கள் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறார்கள். இயேசுவுக்காக துயருற நினைத்ததை நினைத்து அவர்கள் அக்களிக்கிறார்கள். 2 கொரிந்தியர் 4:8-10 சொல்லப்படுகிறது, நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இன்னலுற்றாலும் மனம் உடைந்து போவதில்லை, குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை, துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை, வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை. பிரியமானவர்களே, இதுதான் அந்த சீடர்கள் உயிர்ப்பின் வல்லமையால் நிரப்பப்பட்டு, ஆவியின் வல்லமையால் நிரப்பப்பட்டு அவர்கள் கொண்டிருந்த அந்த நம்பிக்கை எழுச்சி இதுதான். அவர்கள் துன்புற்றார்கள், கொடிய வேதனைகளை கடந்து சென்றார்கள். அந்த துன்பத்தின் மத்தியிலே இந்த நம்பிக்கை எழுச்சி அவர்களுக்குள்ள இந்த மங்காத மறையாத அந்த மகிழ்ச்சி ஊற்றெடுத்தது. அது அவர்களை எப்பேற்பட்ட எல்லைகளையும் தாண்டி செல்ல உந்தி தள்ளியது. இந்த வார்த்தைகள் எனக்கும் உங்களுக்கும் இந்த வார்த்தைகள் ஒரு அனுபவமாக மாற வேண்டும். இதுதான் நம்பிக்கை அனுபவம். இது என்னுடைய சொந்த பலத்தினால், என்னுடைய சராசரி மனித இயல்பில் இது சாத்தியம் இல்லை. நிச்சயமாக இதோ இன்று நம்முடைய உள்ளத்தில் வரப்போகிற இந்த நற்கருணை ஆண்டவர், அவர் தரக்கூடிய அந்த வல்லமை, அந்த செடியோடு அந்த கொடி இணைந்திருக்கின்ற போதுதான் பலனை தர முடியும் என்ற அவருடைய வார்த்தையிலே அவரோடு நாம் நம்மை முழுமையாக இந்த நற்கருணை விருந்தில் இணைத்துக் கொள்கின்ற பொழுது, அவருக்கு நம்மை முழுமையாக கையளிக்கின்ற பொழுது, அந்த உயிர்ப்பின் அபிஷேகம், இந்த சீடர்கள் பெற்ற அந்த உயிர்ப்பின் அபிஷேகத்தை நம்மாலும் பெற முடியும். நாமும் இத்தகு ஒரு நம்பிக்கை எழுச்சியோடு, எத்துணை துன்பங்கள் எத்துணை நெருக்கடிகள் மத்தியில் நம் வாழ்வு இருந்தாலும் கூட இந்த நம்பிக்கை எழுச்சி, இந்த மகிழ்ச்சி என்றும் நம்மை விட்டு நீங்காத இந்த மகிழ்ச்சியை நாம் அனுபவிக்க முடியும், சாட்சியமாக வாழ முடியும். ஆமென். ஏற்றுக்கொள்ளும் எம் இறைவா பலியை, எம் பலியை மாற்றிடுவாய் இறை உணராய் இறைவா எம் தலைவா. ஏற்றுக்கொள்ளும் எம் இறைவா பலியை, எம் பலியை மாற்றிடுவாய் இறை உணராய் இறைவா எம் தலைவா. இது உந்தன் அருட்கொடையே, இது உந்தன் அருட்கொடையே, இது உந்தன் அருட்கொடையே, இது உந்தன் அருட்கொடையே. ஏற்றுக்கொள்ளும் எம் இறைவா பலியை, எம் பலியை மாற்றிடுவாய் இறை உணராய் இறைவா எம் தலைவா. எம் வாழ்வை தருகின்றோம் பலியாக, இதை ஏற்று உனதாய் மாற்றிடுவாய். எம் வாழ்வை தருகின்றோம் பலியாக, இதை ஏற்று உனதாய் மாற்றிடுவாய்.
ஆனந்தமுடனே மையளிக்கின்றோ ஆனந்தமுடனே மையளிக்கின்றோ ஆயனே எம்மாயனே ஆயனே இம்மாயனே ஏற்றுக்கொள்ளும் எம் இறைவா பலியே எம்பலியே மாற்றிடுவாய் இதை உனதாய் இறைவா எம் தலைவா ஏற்றுக்கொள்ளும் எம் இறைவா பலியே எம் பலியே மாற்றிடுவாய் இதை உனதாய் இறைவா எம் தலைவா இது உந்தன் அருட்கொடையே இது உந்தன் அருட்கொடையே இது உந்தன் அருட்கொடையே இது உந்தன் அருட்கொடையே ஏற்றுக்கொள்ளும் எம் இறைவா பலியை எம் பலியே. அன்புக்குரியவர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமுள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி ஜெபிப்போம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் வார்த்தையான கிறிஸ்து வழியாக உமது குடும்பத்தின் காணிக்கைகளை இரக்கத்தோடு ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகிறோம். அதனால் உமது பாதுகாவலின் உதவியா தான் பெற்றுக்கொண்டதை ஒருபோதும் இழந்து விடாமல் அது நிலையான பரிசை அடைவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனவே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தன்னையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடச் செய்தார்.
இதிலிருந்து திரு அவையின் அருளடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஈர்க்க பெறவும் மீட்பு அளிக்கும் ஊற்றுக்களிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகர்ந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே புனிதர்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து போற்றி முடிவின்றி பாடுவதாவது. படைகளின் கடவுளமாண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா, 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவதாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தன்னை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்
வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர், எமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆனந்தும், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியது. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை வேண்டுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்தின் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எம் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி தாரும், எமக்கு அமைதி தாரும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். இதயமே இதயமே இதய கோயிலில் வா, இமையும் விழியும் போலவே இணைந்து வாழ்வோம் வா. உந்தன் உறவு தருமே நிம்மதி, இறை அமைதி தரும் உன் சந்நிதி. உயிரை உறவே வா. இதயமே இதயமே இதய கோவிலில் வா. இமையும் விழியும் போலவே இணைந்து வாழ்வோம் வா. விழிகள் நீரில் நனையும் போது பாசக்குரலாய் வா. குரலாய் வா. வினைகள் என்னை சூழும் போது விடியல் பொழுதாய் வா. பொழுதாய் வா. சிறகை இழந்து தவிக்கும் நேரம் தாங்கும் கரமாய் வா. தாங்கும் கரமாய் வா. சின்ன இதயம் நொறுங்கும் நேரம் தேற்றும் தாயாய் வா. இறைவனே எந்தன் இதயமே, இதயம் வாழும் ஜீவனே, வாழ்வின் சுனையே தேனின் சுவையே ஆளும் அன்பே வா. உறவின் பாதையிலே நிழலாய் தொடர்ந்திடவா. உயிரின் தேடலிலே உன்னை கண்டிடவா. இறைவனே இறைவனே தெய்வமே. இதயமே இதயமே இதய கோவிலில் வா. இதய கோயிலில் வா. இமையும் விழியும் போலவே இணைந்து வாழ்வோம் வா. இணைந்து வாழ்வோம் வா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தால் நீர் மீட்டுக் கொண்டவர்களை தொடர்ந்து பாதுகாத்தருள உம்மை வேண்டுகிறோம். அதனால் உம் திருமகனுடைய பாடுகளால் மீட்கப்பட்டவர்கள் அவரது உயிர்ப்பில் மகிழ்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகள், தூய ஆவியார்
உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் இயேசுவின் அன்பு சகோதர சகோதரிகளாய் வாழ்ந்திட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இடைக்காட்டூர் இயேசுவின் திருஇருதய திருத்தலத்தில் வேண்டப்படும் சிறப்பு வேண்டுதல் ஜெபம். எல்லாம் வல்ல இறைவா, இயேசுவின் திருஇருதயமே, முது பக்தர்களாகிய எங்கள் தேவைகளை நீர் நிறைவேற்றவும், இறந்து போன எங்கள் உறவினர் அனைவரையும் நினைவு கூறவும் உம்மை மன்றாடுகிறோம். நவவிலாச வான தூதர்களான தூதர், அதிதூதர், பத்திராசனர், ஞான கிருத்தியர், பிராதமிகர், பலவத்தர், சத்துவகர், ஞானாதிக்கர், பக்தி சுவாளர்களே, திருத்தலத்தில் நினைவு சின்னங்களோடு வீற்றிருக்கும் அப்போஸ்தலரான புனித பார்த்தலேமையு, புனிதர்களான லாரன்ஸ், திருமுழுக்கு அருளப்பர், சிம்போரியன், ஜெர்மன், லியோலா இஞ்ஞாசியார், அலோசியஸ் கொனசகா, ஞானப்பிரகாசியார், பிரான்சிஸ் சவேரியார், செயில்ஸ் பிரான்சிஸ், அசிசி பிரான்சிஸ், சாந்தாள் பிரான்சிஸ், ஹோட்டோ பிரான்சிஸ், பிளாசிட், பத்திநாதர், கிளமெண்ட், செலஸ்டின், கவுடன்சியஸ், மார்டியர், அமாற்றர், மார்சியல், டினோனஸ், கொலம்பியர், விக்டர், ஜஸ்டின், அருளானந்தர், லியோபோல்டோ, மரிய வியானி அருளப்பர், கிளாரா, ஜூலியானா, சாந்தாள், மார்க்ரெட் மேரி, ஊர்சுலா, கிறிஸ்டினா, ரோஸ், கோலேத், தெரசா, மக்தலேன், மார்த்தாள், பிலோமினாள், சோரேல் ஆகியோர்களே, அருள் தந்தை ஃபெர்டினண்ட் அடிகளாரே, இன்னும் நினைவு சின்னங்களாக எங்கள் வீற்றிருக்கும் புனிதர்களே, நீங்கள் எல்லோரும் எங்களுக்காக பரிந்து பேச தயவாய் வேண்டுகிறோம். ஆமேன். சிலுவையில் அறையுண்ட மெசியா, இறை வல்லமையும் இறை ஞானமுமாயுள்ளார். உள்ளங்கள் உணர்ந்திடட்டும், இந்த உலகமே உணர்ந்திடட்டும். சிலுவையில் அறையுண்ட மெசியா, இறை வல்லமையும் இறை ஞானமுமாயுள்ளார். இறை உள்ளங்கள் உணர்ந்திடட்டும், இந்த உலகமும் அறிந்திடட்டும். அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா, அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா, அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா, அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா. நெஞ்சினில் அமைதியை இழக்கின்றோம், மன நிம்மதி இழந்தே தவிக்கின்றோம். நெஞ்சினில் அமைதியை இழக்கின்றோம், மன நிம்மதி இழந்தே தவிக்கின்றோம்.